Good afternoon, ma'am. Can anyone say what we have seen in the last class? என்ன பார்த்தோம் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? Environment பத்தி பார்த்தோம். Very good. So this is your 6th lesson இல்லையா? என்விரான்மெண்டல் லெசன்ல ஏர் பொல்யூஷன் மட்டும் இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்படி ஏர் பொல்யூஷனா என்னது, அதோட சோர்சஸ் என்ன, அதோட ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுக்கணும், அதனுடைய இஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். தட் இஸ் ஃப்ரம் த லெசன் என்விரான்மெண்ட் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா, அதுலேயே உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன். ஸோ இந்த 4 பொல்யூஷனை பற்றி தான் இந்த என்விரான்மெண்ட் லெசனே இருக்கும். அண்ட் அதில் நம்ம ஏர் பொல்யூஷன் மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா? மிச்சம் இருக்கிற பொல்யூஷன்ஸை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். மட்டும் பார்த்துருக்கோம் இல்லையா? அண்ட் திஸ் இஸ் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷனோட சோர்சஸ் என்னென்னலாம் இருக்கும், எப்படி எல்லாம் வாட்டர் பொல்யூட் ஆகும்? சொல்லுங்க பாப்பா, எப்படி எல்லாம் வாட்டர் பொல்யூட் ஆகும்? ஒரு வாட்டரே நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா அது எப்படி சொல்லுவோம்? நம்ம யூசேஜ் பண்ற தன்மையில அது இருக்கு அப்படின்னா அது நம்ம நல்ல கண்டிஷன்ல இருக்கு, அது வாட்டர் கன்சம்ஷனுக்கோ இல்லை நம்ம கிளாத்திங் வாஷிங்க்கு இல்லை ஃப்ளோரிங் மாப் பண்றதுக்கு இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றோமோ அந்த பர்பஸ்க்கான தன்மையில தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லை கலர் மாதிரி இருக்கு, இல்லை ஸ்மெல் வருது, இல்லை ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற வாட்டர் அப்படின்னா அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்போஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதை கையில தொடர்றதுக்கு கூட இது பண்ண மாட்டோம், அப்படியே கீழே கூட கொட்டி விடுவோம். ஸோ வை பிகாஸ் அப்படின்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா வாட்டர் ஹேஸ் 2 molecules of hydrogen and 1 molecule of oxygen. அதுதான் H2O அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு சொல்லுவோம் வாட்டருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்தது தான் வாட்டர். வாட்டர் அப்படிங்கன்னா அதுக்குள்ள 2 molecules of hydrogen அண்ட் ஆக்சிஜன் நமக்கு இருக்கும். அண்ட் இதுல டிசல்வேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு நடக்குது அப்படின்னா நமக்கு வாட்டர் அந்த தன்மையை இழந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஒன்று மல்டிப்ளை ஆகுது, 2க்கு மேல 3 4ன்னு போகுது, இல்ல அந்த 2க்கு கம்மியா இருக்கு, குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இல்ல ஆக்சிஜன் மாலிகுல் கம்மியாகுது, இல்ல ஆக்சிஜன் மாலிகுல் அதிகமாகுது அப்படிங்கிறப்போ வாட்டர் அதோட தன்மையில இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நாளா தேங்கி இருக்கிற தண்ணி, இல்ல நம்ம வீட்லயே ஒரு பாட்டிலே ஒரு 10-15 நாளைக்கு அந்த தண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்து குடிக்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம், வேற ஏதாவது கீழே ஊற்றுவோம், செடி கீழே அந்த மாதிரி ஊற்றி விடுவோம். வை பிகாஸ் அது ஒரு 10 days 15 daysக்கு ஒரு டைட்டான இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அங்க ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ ஏதோ ஒன்று அது தன்மை இழந்திருக்கும். ஸோ அப்போ அது நமக்கு கன்சியூம் பண்றதுக்கான ஸ்டேஜ்ல அது இருக்காது. ஸோ தட் அதை நம்ம அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். பேசிக்கா வாட்டர் கெட்டு போகாது, வாட்டர் ஹாஸ் நோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? வாட்டருக்குன்னு இது இப்ப கெட்டு போயிடும். மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி பருப்பு ஒரு 3 மாசம் வச்சுக்கலாம், இல்லை 1 மாசம் வச்சுக்கலாம், அரிசி 6 மாசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தண்ணி இத்தனை நாள் வச்சுக்கலாம்னு சொல்ல முடியாது. இட் ஹாஸ் நோ ஷெல்ஃப் லைஃப். பட் அது நம்மளோட யூசேஜ், நம்ம எங்க அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்து அதை நம்ம கன்சியூம் பண்றோமா, குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோமா, இல்ல வாஷ் பண்றதுக்கு யூஸ் பண்றோமா,
இல்ல பாத்திங்க்கு யூஸ் பண்றோமான்றதெல்லாம் வேரி ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹேண்ட்லிங் மெத்தட். நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும். ஸோ பேசிக்கலி வாட்டரோட கண்டிஷன்ஸ் இதுதான். ஸோ இந்த வாட்டர் வந்து எப்போ பொல்யூட் ஆகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்கேஸ் எக்ஸாம்ல டிஃபைன் வாட்டர் பொல்யூஷன் இல்ல வாட் இஸ் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் நீங்க கொடுக்கலாம். பொல்யூட்டட் வாட்டர் மேபி கலர்ட். பொல்யூட்டர் வாட்டர்னா என்னது? வாட்டர் வந்து நமக்கு பொல்யூட் ஆகுது, அது அந்த தன்மையில இல்ல அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, பொல்யூட்டட் வாட்டர் மேபி அது எப்படி இருக்கலாம்? கலர்டா இருக்கலாம். கலர்டுன்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு கலர் மாறி இருக்கும் இல்லையா? வாட்டர் ஹேஸ் நோ கலர் இல்லையா? அது என்ன பாத்திரத்திலயோ இல்ல எதுல நம்ம ஸ்டோர் பண்றோமோ அதனுடைய பேக்ரவுண்ட் தான் அதுல காமிக்கும். ஸோ அது என்ன ஆகும்? சில இடத்துலலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர்ல பொல்யூட் ஆன தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல, ப்ரௌன் கலர்ல அந்த மாதிரி டார்க் கலர்ஸ்ல சேஞ்ச் ஆகும். ஸோ மேபி அது வந்து என்னவா இருக்கலாம்? கலரா மாறி இருக்கலாம். மே ஹேவ் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ், ஏதாவது தூசி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து மேல மிதந்துட்டு இருக்கு, இல்ல உள்ள வந்து ஏதாவது விழுந்திருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள இருக்கலாம். சஸ்பெண்டட் அப்படிங்கறது டிஸ்ட்ரிபியூட்டட், உள்ள கலக்கிறது மாதிரியான ஏதாவது ஒரு பொருள் வந்து உள்ள விழுந்திருக்கலாம். அதாவது பொல்யூட் ஆகுற மாதிரி. இப்ப நார்மலா இப்ப வீட்லயே வந்து சில வெளியில நீங்க தண்ணி எல்லாம் ஓப்பன்ல வச்சிருக்கீங்கன்னா தூசி விழுகும். அண்ட் இலை தலை அந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த குப்பை எல்லாம் உள்ள விழுகும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதுதான் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். ஃபவுல் ஸ்மெல். ஃபவுல் ஸ்மெல் அப்படிங்கிறது பேட் ஸ்மெல்னு சொல்றோம் இல்லையா? ஃபவுல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா பேட் அடிக்கிற ஸ்மெல்லு. ஸோ எக்கெல்லாம் கெட்டு போச்சுன்னா நமக்கு ஒரு ஸ்மெல் அப்படியே ஸ்ட்ராங்கா அடிக்கும்ல, நம்ம மூக்கையே க்ளோஸ் பண்ற மாதிரி. அதுதான் ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பேட் டேஸ்ட். ஸோ எப்படி இருக்கும்? தண்ணி குடிக்கிறப்ப நமக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். நார்மலா தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்காது, அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ பேசிக்கலி இது நம்ம வந்து வீட்ல எல்லாம் இப்ப நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிற தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பைப்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றோம். இல்ல வந்து வெளியில நார்மலா தெரு பைப் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரீட் பைப்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரும். ஆனா அது எல்லாமே என்ன ஆகி வரும்? நமக்கு நமக்கு சில இதுல தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளீச் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ப்ளீச்சிங் பவுடர் வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ளீச்சிங் பவுடரே அப்படியே போட மாட்டாங்க. பட் அந்த ப்ளீச்சிங் பவுடர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபினைல் கண்டென்ட் வந்து அதுல இருக்கும். ஸோ தட் அதை என்ன பண்ணுவாங்க? கிளீன் பண்றதுக்கு டேங்க், பெரிய பெரிய டேங்க் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அதை போட்டு கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த ஸ்மெல் வந்து தண்ணியிலே இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். அதுதான் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து காமன் யூசேஜஸ்ல இருக்கிற பைப்ல எல்லாம், பெரிய பெரிய ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி அங்கேருந்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியில எல்லாம் இந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும். வை? பிகாஸ் அங்க வந்து இந்த மாதிரி பவுடர்ஸ் போட்டு இத கிளீன் பண்றாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் போட்டு கிளீன் பண்றதுனால ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணணும், அந்த தண்ணிலாம் பாசம் குடிக்காம இருக்கணும், அதுக்கெல்லாம் பவுடர் போட்டு கிளீன் பண்றாங்க இல்லையா, அதனால அந்த ஸ்மெல் வந்து நமக்கு தண்ணியிலயும் அந்த ஸ்மெல் இருக்கும். பட் அதையுமே கன்சியூம் பண்ணலாம் இல்லையா? அந்த ஸ்மெல்லுக்காக அதை ஒதுக்கி வைக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு கிளீனிங் ஏஜென்ட். அது ஒரு ஜெர்ம்ஸை கில் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுங்கிறப்போ தட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ அதை நம்ம எடுத்துப்போம் அப்படியே அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே என்னவா வரும்? சேஃப் வாட்டர் ட்ரிங்கிங். ஸோ இது வந்து நம்ம குடிக்கக்கூடிய தன்மை. நம்ம வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத டினோட் பண்ற மாதிரி இந்த மாதிரி தன்மையில வர்றது எல்லாமே சேஃப் வாட்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சில இதுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு ஆஹ் கீழே வந்து மண்ணு, தூசி அந்த மாதிரி செட்டில் ஆயிருக்கும். மேல வந்து நல்ல கிளியர் வாட்டர் வந்து நமக்கு இருக்கும். அது நம்ம குளத்துல இல்ல வாக்கிங் ஏரியாஸ்ல அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல தண்ணி இருக்கு. இல்ல வந்து ஒரு நார்மலா இப்ப நம்ம வீட்லயே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்க ஒரு பாத்திரத்துல, டிரான்ஸ்பரண்டான பாத்திரத்துல தண்ணி போட்டுட்டு உள்ள வந்து மண்ணு, கல் ஏதோ ஒண்ணு போட்டு விடுறீங்கன்னா அதெல்லாம் கீழே செட்டில் ஆயிருக்கும். மேல என்ன இருக்கும்? நமக்கு கிளியர் ஃப்ளூயிட் வந்து மேல கிளியரா நமக்கு இருக்கும். அது இருக்குன்னு அது மேல கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம கன்சியூம் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? அதுக்கு எப்படி இருந்தாலும் அது உள்ள சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, உள்ள வந்து அந்த மட் இருக்கு. மட் அப்படிங்கிறது மண்ணு அப்படின்னு சொல்லுவோம், சகதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் மடி அப்படின்னு சொல்லுவோம். மடி அண்ட் ஸ்மெல்லி அப்படிங்கிறது ஸ்மெல் வரும் இல்லையா, ஒரு மாதிரி மண் சார்ந்த வாடை ஒரு மாதிரி அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் வருது. ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி தன்மையில இருக்கிற வாட்டர்ஸ் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எடுத்து கன்சியூம்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். மேபி அதை எடுத்து செடிக்கு ஊத்துறதோ இல்ல வேற ஏதாவது ஒரு பர்பஸ், பாத்ரூமுக்கோ இல்ல எதுக்கோ ஒண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் மாத்தி. அண்ட் இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குங்கிறதுனால
நம்ம மேல இருக்கிற கிளியர் வாட்டரை வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இதே வந்து வேற வேற பர்ப்பஸ்க்கு வந்து மாத்தி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதே ரூல் தான் எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகும். நம்ம வந்து வாட்டர், பாண்டு, அதாவது பாண்ட் அப்படிங்கிறது ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ வெல் அப்படின்னா கிணறு அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்ட் பம்ப் அப்படிங்கிறது நமக்கு இந்த கையில தண்ணி அடிச்சு பிடிக்கிறாங்கல்ல, அடி பம்புல அடிச்சு பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஹேண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டுங்கிறது நமக்கு பாண்டு, ரிவர்லாம் ஏரி, குளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சோர்சஸ்ல தண்ணி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். கீழ வந்து மட்டு, அந்த மாதிரி தண்ணி, சகதி இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அது ஒரு மண் கீழ பேஸ் என்னவா இருக்கும்? மண்ணா இருக்கும். அது மேல வந்து நமக்கு தண்ணி இருக்கும். அப்படித்தானே இருக்கும். ஸோ இதுல வந்துமே நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்டர் எடுத்து யூஸ் பண்றோம், கன்சியூம் பண்றோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த சாலிட் பார்ட்டிகளோட அது மிக்ஸ் ஆகாம இருக்கிறது வரைக்கும். சாலிட் பார்ட்டிகளோட அது மிக்ஸ் ஆயிருக்கு, கலங்கலா இருக்குன்னா, அந்த தண்ணிய நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாரி பாண்ட் அந்த பெரிய பெரிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப, அங்கிருந்து தான் நம்ம தண்ணி எடுத்து நெறைய நாள் கன்சியூம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ மேபி அது இல்லாம இருந்திருக்கலாம். நமக்கு இப்போ வந்து நெறைய ஆர்ஓ சிஸ்டம் போட்டிருக்கோம். தண்ணிய ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றோம். ஆனா அப்போலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி பாண்ட் கிளியர் வாட்டர்ல இருந்துச்சுனாலே, அத தான் எடுத்து கன்சம்ஷனுக்கும் அத தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளீன் பண்றது அண்ட் பாத்திரம் யூசேஜ்க்கு டொமஸ்டிக் யூசேஜ்க்கு அந்த மாதிரி தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அண்ட் இந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம எடுக்கிற தண்ணியுமே எப்படி இருக்கும்? மேபி பொல்யூட்டட் வாட்டரா இருக்கலாம். அது நம்ம எப்படி யூஸ் பண்றோம், யூசேஜ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அது வேரி ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட். இந்த மாரி அந்த மாரி ஏரியாஸ்ல இருந்து நம்ம வாட்டர் எடுத்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ, அதுவுமே நம்ம முதல்லலாம் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதனால தான் முன்னாடி நமக்கு கம்பேரட்டிவ்லி டிசீஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் கம்மியா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா வாட்டர் மூலமா வரக்கூடிய டிசீஸ் அண்ட் ஃபீவர் அந்த மாதிரியானதெல்லாம் நெறைய இருக்கும். பேசிக்கா வாட்டர் பொல்யூஷனுக்கான சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இத வந்து உங்களுக்கு சிம்பிளா குடுக்கலன்னா, இங்க இந்த பிக்சர் இருக்கு இல்லையா? இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிருக்கும். So that you can easily relate and remember. Sources of water pollution அப்படிங்கிறப்போ there are 4 sources of water pollution அப்படின்னு சொல்லலாம். First பாத்தீங்கன்னா domestic waste and agricultural waste, industrial waste and oil spills அப்படின்னு சொல்லலாம். And water pollutionல நமக்கு இந்த மாதிரியான சோர்சஸ்ல இருந்து தண்ணி பொல்யூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
இருக்கும். டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா? ஸோ டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம வீட்ல எப்படி யூஸ் பண்றோம், வீட்லேருந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணியெல்லாம் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா? சிவேஜ் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம், அதெல்லாம் எங்க போய் சேருது, எந்த போர்ஷன்ல போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வீட்டில் இப்போ கிச்சனுக்கு யூஸ் பண்றோம், பாத்ரூம்க்கு யூஸ் பண்றோம், இந்த மாதிரியான சோர்சஸ் ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் யூஸ் பண்ண வாட்டர்லாம் என்னவாகும், துணி துவைக்கிறோம், இது எல்லாமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ட்ரைனேஜ்ல போகும், ஒரு சீவேஜ் சிஸ்டம் போட்டிருப்பாங்க, அது வழியா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனா அது வழியா போறதுமே என்ன ஆகும், அதுல இருந்து போய் நமக்கு எங்க போய் சேருது அந்த தண்ணி, எங்க இருந்து போய் அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? அதை ப்ராசஸ் பண்றதுக்குன்னு நம்ம மொத்தமான சிஸ்டம் நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன தெரியும், இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து அது வெளியேறிச்சு, நம்ம வீட்ல அது இல்லை அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா அது வெளியேறி எங்க போகுது, அது எங்க இருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அதை பியூரிஃபை பண்றாங்களா எப்படிங்கிற சிஸ்டம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலே வந்து நம்மளோட டொமஸ்டிக் யூசேஜ்ல நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் யூஸ்டு வாட்டரே ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அதுலயே நிறைய நமக்கு பொல்யூஷன் வந்து நடக்கும். ஏன்னா நமக்கு இப்போ இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, நம்ம கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்றோம், அதுக்கெல்லாம் டிட்டர்ஜென்ட் போடுவோம், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பாத்ரூம்ல இருந்து நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா, பாத்ரூம்ல இருந்து யூஸ் பண்றப்போலாம் நமக்கு அதிகமா இப்போ லெட்டின் போறோம், மோஷன் போறோம் அப்படின்னா தண்ணியோட மோஷன்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமா காஸ் பண்ணும். ஆனா அதுதான் இங்க வாஷிங் செல்ஃப் ஆஃப்டர் டிஃபகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் நம்ம மோஷன், ரிமூவல் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அந்த லெட்டின்ல இருந்து நமக்கு தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நமக்கு எப்படி போகுது, அதெல்லாம் வந்து ட்ரைனேஜோட கலந்து போகுதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். அப்படி ட்ரைனேஜோட கலந்து போகுது அப்படின்னா அது வந்து காசஸ் ஹைலி பொல்யூட்டட் வாட்டர். ஸோ அது எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து பேசிக்கா டொமஸ்டிக் வேஸ்ட்ல இருந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது ஒன் ஆஃப் தி சோர்சஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, கமர்ஷியலா நமக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்றதெல்லாம் கண்டிப்பா அங்க வந்து சோர்சஸ் ஆஃப் வாட்டர் வந்து யூசேஜ் இருக்கும். நம்ம லெதர் ஃபேக்டரி ஆகட்டும், இல்ல வந்து ஷூ, செப்பல், இல்ல இரும்பு ஃபேக்டரி, இந்த மாதிரி நம்ம எதை எடுத்தாலுமே அங்க என்ன இருக்கும், வாட்டர் புழக்கம் வந்து கண்டிப்பா இருக்கும். தண்ணியோட யூசேஜ் வந்து அங்க எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ற வாட்டர்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்றதுக்கே நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம், இல்ல பல விதமான காம்பினேஷன்ஸ் உள்ள வருது. அதே இண்டஸ்ட்ரியல்ஸ்ன்னு யூஸ் பண்றப்போ கண்டிப்பா கமர்ஷியலா ஹை லெவல் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ற தண்ணி எல்லாமே சும்மா அப்படி நமக்காவது இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, சீவேஜ் சிஸ்டம் இருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. பட் அங்க இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த சின்ன அந்த நேரோ பாதையில வந்து கொண்டு போயிட முடியாது. ஏன்னா அங்க லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு யூசேஜ்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி நம்ம வீட்ல இருந்து வெளியே போகுது சாக்கடைக்கு அப்படின்னா, இதே இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தண்ணி வந்து வெளியேறும். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து இப்படி 500 லிட்டர் வெளியேறுதுன்னா அதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு அதை வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ தட் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அந்த டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சீவேஜ் டேங்க்ஸ் இருக்கும். அண்ட் அங்கேயே வந்து பொல்யூட்டட் ரீசைக்கிள் பண்றதுக்கான பிளான்ஸ் இருக்கும். ஃபேக்ட்ரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ரிஸ்லயுமே வந்து தனியா வந்து ஒரு சீவேஜ் பிளான்ட் இல்லை வந்து வேஸ்ட் டிஸ்போசல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க. பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தனியா ஒரு போர்ஷன் வச்சிருப்பாங்க. அங்க வந்து இவங்க யூஸ் பண்ற தண்ணி, வேஸ்ட் ஆகுற ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், இல்லை அதை அவங்க வந்து எப்படி ஹெல்த்தியா என்விரான்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகாம டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றதை அவங்க அங்க காமிக்கணும். இது எல்லாம் வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸ்லயும் இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஆனா அந்த மாதிரியான மெத்தட்லாம் கரெக்டா அவங்க பண்ணணும். அவங்க யூஸ் பண்ற வாட்டரை கரெக்டா வந்து டைல்யூட் பண்ணி வெளியில விடணும். நிலத்துல எல்லாம் வெளியில தண்ணி விடுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விடுறப்போ டைல்யூட் பண்ணி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்றதுக்கு we have to add certain other chemicals. அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த ஹார்ம்ஃபுல் அந்த தண்ணி வந்து ஹார்டன் ஆகிறத குறைக்கணும். அதுக்கு வந்து சில கெமிக்கல் சொல்யூஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு 80 to 70% நமக்கு அது நார்மல் வாட்டர் மாதிரியே ரீட்டைன் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் அதுதான் ரீசைக்ளிங் பர்பஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு வந்து அதை வெளியேற்றணும். அதுதான் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ப்ராசஸ்ல வந்துச்சு அப்படின்னா பொல்யூஷன் இருக்காது. இல்ல யூஸ் பண்ற வாட்டர் அப்படியே வெளியே விடுறாங்கன்னா கண்டிப்பா வந்து பொல்யூஷன் நமக்கு ஆகும் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் இதுதான் வந்து நமக்கு எப்படி ஆகும், டைரக்டா போய் தண்ணி எங்க சேர்ந்துருக்கோ, கடல்ல கலக்கிறது, இல்ல ரிவர்ல, பாண்ட்ல, குளம், ஏரி, குட்டை அந்த மாதிரி இடத்துல போய் தண்ணி, இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கலக்குது அப்படின்னா இட் காசஸ்
ஹைலி பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் தேர்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, விவசாயம் பண்றதுக்கு இப்ப நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்ன ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா உரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உரம் எல்லாம் போட்டு வளர்க்குறாங்கல்ல. ஸோ அதுதான், அதுவே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய போடுறாங்க. பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா பூச்சிக்கொல்லி, பெஸ்ட்னா என்னது, பூச்சி. ஸோ பெஸ்ட் இசைடு, சிஐடிஇ அப்படின்னாலே கொல்றதுன்னு அர்த்தம். அதுதான் சைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெஸ்டிசைட் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ்ல இப்போ அதிகமா யூஸ் பண்றாங்க. ஏன்னா முன்னாடி காலத்துல ஆர்கானிக்கா சாணி யூஸ் பண்ணுவாங்க, மாட்டு சாணம், ஆட்டு சாணம், இதை வச்சு ஃபர்டிலைசர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க, பவுடர் மாதிரி போடுவாங்க. அண்ட் பொட்டாசியம் கலந்தது, நைட்ரஜன் கலந்தது, இந்த மாதிரியான பவுடர்ஸ் வந்து அதிகமா போடுவாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாமே. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், இந்த மாதிரி அதுல நம்ம போடுறாங்க, அதுல இருந்து நமக்கு செடி வருது, செடி முளைக்குது, அதுல இருந்து நமக்கு ஃபுட்டே வருது பேசிக்கலி. அப்போ அங்க நமக்கு தண்ணி பாய்ச்சுறோம் இல்லையா, தண்ணி பாய்ச்சி தானே அந்த ஃபீல்டே நம்ம வளர்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சி வளர்க்குறப்போ அங்கேருந்து நமக்கு இந்த பெஸ்டிசைடு, ஃபர்டிலைசர் இதோட எல்லாம் கலந்து அங்கேருந்து நமக்கு தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அங்கே என்ன ஆகும், ஒரு வாட்டர் பொல்யூஷன் நடக்கும். வை பிகாஸ் த மிக்சர் ஆஃப் திஸ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அண்ட் இந்த மாதிரி வெளியேற தண்ணி எல்லாமே என்னது, ஒன் ஆஃப் தி காசஸ் ஃபார் த பொல்யூட்டட் வாட்டர். இது இது எல்லாமே டைரக்டா என்ன ஆகலாம், மேபி இது டர்ன் இன்டு ரிவர் சைடு ஆர் ஸ்ட்ரீம், லேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய நிலம் வந்து பொதுவா பக்கத்துல என்ன, எதுக்கு பக்கத்துல இருக்கும், நீர்நிலைகள் எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு பக்கத்துல விவசாய நிலங்கள் இருக்கும். ஸோ விவசாய நிலங்கள்ல இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் போட்டு பண்றாங்க. இதுல இருந்து டிராவல் ஆகி வரக்கூடிய தண்ணி, தண்ணி மட்டும் எடுத்துட்டு வருமா, கூடயே கெமிக்கல் என்னென்ன ஆட் பண்ணாங்களோ அதெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு வர்றது எல்லாமே காசஸ் வாட்டர் பொல்யூஷன். அதுக்கு கொண்டு வந்து இன்னொரு நீர்நிலையில போய் கலந்துரும் இல்லையா, அது ஓட மாதிரி போகுது, தண்ணி வந்து ஆறு மாதிரி போகுது, இல்ல குளம் மாதிரி இருக்குன்னா அதுல போய் சேரும். ஏன்னா மேல இருந்து கீழே, அப்படி மேட்டு பகுதியில இருந்து கீழே தானே தண்ணி டிராவல் ஆகி வரும் அதிகமா. ஸோ அப்படி சோர்சஸ் ஆகி வரப்போ நமக்கு வந்து வாட்டர் பொல்யூஷன் நடக்கும். இதுதான் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஆயில் ஸ்பில்ஸ், லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆயில் ஸ்பில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா டேங்கர் லாரிஸ்ல இல்ல வந்து ஆயில்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா. ஏன்னா எண்ணெய் கிணறுலாம் எங்க அதிகமா இருக்கும், சவுதி சைட்ல அந்த மாதிரி அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்போ அங்கேருந்து நமக்கு டிராவல் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ சி மூலமா தான் டிராவல் ஆகும், ஏன்னா லார்ஜ் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லையா. இது வந்து பிளேன் மூலமா, ஏர்பிளேன் மூலமா இல்ல வந்து ரோட் வழியா டிராவல் பண்றதுக்கு பதிலா என்ன ஆகும், கடல் வழியா தான் அதிகமா கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஸ்பில்ஸ் ஆகுது. நம்ம இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம இது அங்கங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்துருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வரப்போ எண்ணெய் கசிவு ஏற்பட்டது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து தண்ணியில, இதுல சீ வாட்டர்ல வந்து இந்த மாதிரி ஏர் ஸ்பில்ஸ் ஆகுது அப்படின்னா அது டைல்யூட் ஆகுறதுக்கு, அது டைல்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி காசஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அண்ட் அதுல இருந்து கடல்ல வந்து அந்த மாதிரி கலக்குது, அந்த கடலையே அதை வந்து பொல்யூட் பண்ணுதுங்கிறப்போ அங்கேயிருந்து நமக்கு வந்து தண்ணி வந்து சேருது, இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து பாதிக்கும். இப்ப எந்த இடத்துல அது அந்த வாட்டர் ஸ்பில், ஆயில் ஸ்பில் நடக்குதோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஊரோ இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த இதோட அஃபெக்ஷன் வந்து அங்க தெரியும். அங்க வந்து செடி அதிகமா முளைக்கிறது இல்ல, இல்ல வந்து அனிமல்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அங்க இந்த இந்த நீர் மூலமா தானே அது பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வளர்ச்சி அடையும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபெக்ஷன்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இன் கேஸ் எக்ஸாம்ல கிவ் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்க இந்த 4 டைப்ஸ் வந்து கொடுக்கலாம்: டொமஸ்டிக் வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்னு சொல்லி 4 டைப்ஸ் ஆஃப் சோர்சஸை நீங்க கொடுக்கலாம். அண்ட் இது எல்லாமே என்ன காஸ் பண்ணும், வாட் ஆர் ஆல் தி இஃபெக்ட்ஸ் இட் காசஸ். இஃபெக்ட்ஸ் அப்படின்னா விளைவுன்னு சொல்றோம்ல. ஸோ என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இது காஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஆகிறதுனால நம்ம எப்படியெல்லாம் அது அஃபெக்ட் ஆகும். பேசிக்கலி இப்படி இப்படி இதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூஷனுக்கான விஷயம், இப்படிதான் பொல்யூட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் இதுல இருந்து நமக்கு அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகும், வாட்ஸ் யுவர் பாயிண்ட், சொல்லுங்க. இது எப்படி எல்லாம் நம்மளை பாதிக்கும் சொல்லுங்க. இப்படி வாட்டர் பொல்யூஷன் மூலமா எதெல்லாம் நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகும், இப்படி நடக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு இருக்கும் அதுல, சும்மா ட்ரை பண்ணுங்க.
என்ன மாதிரி கேக்கல. effects? Try to answer. என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும்? வாட்டர் பொல்யூஷன் இதெல்லாம் நடக்குது அண்ட் இப்படியெல்லாம் இதுக்கு நடுவுல நம்ம வாழ்றப்போ நமக்கு என்ன மாதிரியான எஃபெக்ஷன்ஸ் நமக்கு காமிக்கும்? ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆகும்? டிசீசஸ் ஜாஸ்தி ஆகும். நமக்கு வந்து தண்ணி மூலமா தான் நிறைய நோய் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் பேசிக்காவே. ஸோ தண்ணி மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறப்போ நமக்கு உடல் ரீதியா அதை நம்ம கன்சியூம் பண்றோம், இல்லை அது பக்கத்துல தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான டிசீசஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா காலரா, டைஃபாய்டு, டயரியா, டிசென்ட்ரி இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? பேசிக்கா இதெல்லாம் ஒரு டிஸார்டர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இது ஒரு சீசனல் டிஸார்டர்ஸ். திடீர்னு நமக்கு ஒரு நல்லா இருக்கும், திடீர்னு டிசென்ட்ரி ஆகும், திடீர்னு டயரியா ஆகும், அல்லது வந்து திடீர்னு டைஃபாய்டு வந்துருச்சு, காலரா வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே எனக்கு வாட்டர் மூலமா வரக்கூடிய பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இது வந்து நமக்கு அந்த ஏரியாவுக்கு பொல்யூட்டட் வாட்டருக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னாலும் இது நமக்கு அஃபெக்ட் ஆகும். இல்ல வந்து பொல்யூட்டட் வாட்டரே நம்ம கன்சியூம் பண்றோம், இல்ல நம்ம மூலமா அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து டிராவல் ஆகுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த மாதிரிங்கிற ஏரியாஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான டிசார்டர்ஸ் நமக்கு இருக்கும். காலரா, டைஃபாய்டு, டயரியா, டிசென்ட்ரி. ஸோ இது எல்லாமே என்னது? தண்ணி மூலமா அதிகமா நமக்கு வரக்கூடிய சான்சஸ் உள்ள டிஸார்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடியது, வாட்டர் பொல்யூஷன்னால நமக்கு வரக்கூடியது. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம மட்டும் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் அனிமல்ஸும் இதில் சஃபர் ஆகும். ஏன்னா பிளான்ஸ் அனிமல்ஸ் இது வந்து தண்ணி சார்ந்து தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிளான்ஸுக்கு ஒரே ஒரு ரிசோர்ஸஸ் என்னது? ஒரே ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சன்லைட்டும் வாட்டர் மட்டும்தான். ஸோ பிளான்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் ஊற்றுறோம், கெமிக்கல் கலந்த தண்ணியெல்லாம் போடுறோம்னா அந்த தண்ணி அந்த செடி வளரவே வளராது. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் அஃபெக்ட் ஆகும். அண்ட் அனிமல்ஸுமே வந்து இந்த மாதிரியான தெளிவு வந்து அதுக்கு இருக்காது. அண்ட் இந்த மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் அதை கன்சியூம் பண்ணுது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட உயிருக்கே ஆபத்து வரும். ஸோ அனிமல்ஸுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஃபிஷ், முக்கியமாக வந்து ஃபிஷ்ஷு, சீவீட்ஸ் அண்ட் பிளான்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக சஃபர் ஆகும். மீன் வந்து கடல்ல இருக்கு, குளத்துல இருக்கு, ஏரியில இருக்கு அப்படின்னா அது டைரக்டா அந்த மாதிரியான பொல்யூட்டட் வாட்டர் எடுக்கிறப்போ அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும், அது இல்லாமலே போகும்ல. ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு வாட்டர் பொல்யூஷன். இதனால ஹியூமன் பீங்ஸ் மட்டும் இல்லை, பிளான்ஸ் அனிமல்ஸ்னு எல்லாமே இதுல ஈக்குவலி சஃபர் ஆகுறது. அண்ட் இந்த பொல்யூஷன் வாட்டரை இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? திஸ் இஸ் பிகாஸ் பொல்யூஷன் இன் வாட்டர் காசஸ் லெஸர் அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் டு தெம். ஸோ இந்த மாதிரி பொல்யூட்டட் வாட்டர் வந்து இப்போ கடல்லே வந்து பொல்யூட் ஆயிடுச்சு, கடல் பொல்யூட் ஆயிடுச்சு, தண்ணி வந்து சுத்தமா இல்லை அப்படின்னா வந்து ஆக்சிஜன் சப்ளை அந்த உயிரினங்களுக்கு அதிகமா நடக்காது. ஸோ ஆக்சிஜன் சப்ளை இல்லைனாலும் என்ன ஆகும்? உயிர் போயிடும் இல்லையா? ஸோ அதுதான் பேசிக்கலி அந்த சைக்கிள். ஸோ அந்த ஆக்சிஜன் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்றதுதான் இந்த பொல்யூஷனோட முக்கியமான வேலையே. அண்ட் இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தேர் ஆர் 8 ஸ்டெப்ஸ். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவு டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன், இல்லைன்னா ஹவு டு கண்ட்ரோல் வாட்டர் பொல்யூஷன், அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி வரப்போ நீங்கள் வந்து ஒரு மினிமம் 4 to 5 பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த 4 to 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு ஃபுல் மார்க் அதில் எடுக்கலாம் ஈஸியாக. ஸோ இதில் நமக்கு எப்படிலாம் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம வீட்டிலே வந்து சீவேஜ் வாட்டர் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் அதுதான் மேக் ஷூர் தட் அன்ட்ரீட்டட் சீவேஜ் வாட்டர் இஸ் நாட் த்ரோன் இன்டு த சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ற இந்த வாட்டர் எல்லாமே சீவேஜ்ல போகுது, சாக்கடையில போகுது அப்படின்னா அது நம்ம கரெக்டா போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்னு பார்க்கணும். அது நல்ல தண்ணியோட கலந்துருதானோ செக் பண்ணிக்கணும். ஆனால் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியே வர தண்ணியெல்லாம் என்ன பண்ணணும்? நல்லா ட்ரீட் பண்ணிட்டு வெளியில விடணும். அன்ட்ரீட்டட் வேஸ்ட் இன்டு ரிவர் ஆர் பாண்ட். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரீட் பண்ணாம அப்படியே விடுறோம் அப்படின்னா அதுக்கு பொல்யூஷன் ஆகும். And defecation in open and near the water source should be discouraged. Use latrines for defecation. So defecation அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம திறந்த வெளியில மலம் கழித்தல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து டிஃபெகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் ஓப்பன் அண்ட் நியர் த வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய கிராமத்து சைட்ல இல்லை இப்போ கூட எல்லா இடத்துலையுமே வந்து லேட்ரைன்ஸ் அப்படின்னா டாய்லெட் அது இருக்கு இல்லையா? அதுதான் வந்து லேட்ரைன் அப்படின்னு சொல்றோம். கழிப்பிடம்னு சொல்றோம்ல.
அதுதான் லேட்ரைன் வந்து இப்போ நிறைய இடத்துல நம்ம கிட்ட இருக்கு. லெட்டின் யூஸ் பண்றாங்க. எல்லா வீட்லயுமே மேக்ஸிமம் வந்து லேட்ரைன்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி திறந்த வெளியிலேயே போய் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான மலம் கழித்தெல்லாம் அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ அதிகமான வாட்டர் சோர்ஸ் வாட்டர் பொல்யூஷன் வந்து ரொம்ப இதா நடக்கும். ஏன்னா அது லேண்ட்ல சும்மா இருக்கு அப்படிங்கிறப்போ அதுல இருந்து அரிச்சிட்டு போய் நமக்கு தண்ணி கூட சேர்ந்துரும். ஸோ தண்ணி கூட சேர்றதுனால என்ன ஆகும், அந்த மாதிரி யோசிச்சே பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேஸ்டேஜஸ்லாம் நமக்கு அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். ஸோ தட் இதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், யூஸ் லேட்ரைன்ஸ் ஃபார் டெஃபகேஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு லெட்டின் பர்பஸ்க்கு மோஷனுக்கு வி ஹாவ் டு யூஸ் லேட்ரைன்ஸ். லெட்டின்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் லேட்ரைன்ஸ், சோகேஜ் பிட்ஸ், டம்பிங் கிரவுண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஃபில் ஷுட் பி ஃபேர் அவே ஃப்ரம் சோர்சஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி லேட்ரைன்ஸ் அப்படின்றது லேட்ரைன்ஸ், சோகேஜ் பிட்ஸ், டம்பிங் கிரவுண்ட்ஸ், லேண்ட்ஃபில்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா, லேட்ரைன்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுன்னா, நம்ம வந்து செப்டிக் டேங்க் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா வீட்டில். ஸோ அந்த மாதிரி செப்டிக் டேங்க்ல என்னவா இருக்கும், செப்டிக் டேங்க்கும் தண்ணி டேங்க்கும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருப்போமா, வச்சிருக்க மாட்டோம். அது வேற இடத்துல இருக்கும், இது வேற இடத்துல இருக்கும். அதே மாதிரி தான் எந்த மாதிரியான வேஸ்ட்டை நீங்க டம்ப் பண்றீங்கனாலும் அதுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கக்கூடாது. அவே ஃப்ரம் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அதுதான் சொல்றாங்க. சோகேஜ் பிட்ஸ் அப்படிங்கிறது அதுதான். ரிமெம்பர், நமக்கு இந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி மழைநீர் சேகரிப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அப்சர்ப்ஷன் தொட்டி எல்லாம் போடுறோம். அண்ட் வந்து அது வந்து குழியில வந்து நம்ம குப்பை, இப்போ டிகிரேடபிள்னா குப்பையை வந்து பிரிக்கிறோம்ல. ஸோ அப்படி பிரிக்கிறதுல என்ன பண்ணுவாங்க, குப்பையை வந்து ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு ஒரு குப்பை மேடு இருக்கும். ஒவ்வொரு கார்பரேஷன்ல முனிசிபாலிட்டியில இருந்தும் இந்த மாதிரி ஒரு குப்பை கொட்டுற இடம் ஒன்று பெருசா வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பயோடிகிரேடபிள், நான் டிகிரேடபிள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சுட்டு மக்குற குப்பையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய குழி தோண்டி அதுல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதுல ஸ்டோர் பண்றப்போ மண்ணு கூட கலந்து அது என்ன ஆகும், அது உள்ளேயே அது அப்சர்வ் ஆகி இதாகும். ஸோ இது எல்லாமே தண்ணிக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ நீர்நிலைகள் பக்கத்துல இதை வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரையான ஏரியால தான் இது இருக்கும், ஊருக்கு அவுட் சைட்ல அந்த மாதிரி. அண்ட் நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இது இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் தள்ளி இருக்கணும். அதுதான் இந்த லேட்ரின், சோகேஜ் பிட்ஸ், டம்பிங் கிரவுண்ட்ஸ் அண்ட் லேண்ட்ஃபில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த குப்பை மேடு, குழி தோண்டி நம்ம டீகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் டம்ப் பண்றது. அண்ட் இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பு தொட்டி, அப்புறம் வந்து இந்த லேட்ரைன்ஸ், இது செப்டிக் டேங்க், இது எல்லாமே தள்ளி வச்சிருக்கணும் அப்படின்றது. அண்ட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, யூஸ் பண்றதுக்கு, நம்ம வாஷ் பண்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, இந்த மாதிரியானதெல்லாம் யூஸ் பண்றோம்னா அங்கேயிருந்து நமக்கு ஹார்வெஸ்டட் வாட்டர் சோர்சஸ் ஷுட் பி பேண்ட். ஸோ அங்கேயும் இதெல்லாம் வந்து நமக்கு நீர்நிலையிலிருந்து டைரக்டா இது நம்ம பண்றோம் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம இதுல எல்லாம் பார்த்தோம்ல, திறந்த வெளியில குளம் இருக்கு, ஏரி இருக்கு அப்படின்னா அங்கேயே வந்து குளிப்பாங்க. அங்கேயே அனிமல்ஸை குளிப்பாட்டுவாங்க. எருமை மாடு, வீட்டுல வளர்க்குற மாட்டெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே குளத்திலே வச்சு குளிக்க வைப்பாங்க. அங்கேயே துணி துவைப்பாங்க, பாத்திரம் தேய்ப்பாங்க. இந்த மாதிரி பொது வெளியில வந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஸோ தட் வாட்டர் பொல்யூஷன் வந்து அங்க ரொம்ப இன்னும் ஜாஸ்தியா நடக்கும் அப்படிங்கறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Rivers and seas should not be used for disposal of garbage. So இது தண்ணி நீர்நிலைகளுக்கு பக்கத்துல வந்து குப்பை கொட்டுற இடத்த வச்சுக்கவே கூடாது. ஸோ அதுதான் வந்து பேசிக்கா டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ். அப்படி கார்பேஜ்னா குப்பை, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ற இடம் எங்க இருக்கக்கூடாது, நீர்நிலைகளை சார்ந்து இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு ட்ரையான இடத்துல இருக்கணும். இஃப் யூ ஆர் யூசிங் அ வெல் ஆர் பாண்ட் as your source of water, see that it has concrete wall. ஸோ இப்போ நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு சோர்சஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து வருது, போர் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அது போர் போட்டு எடுக்கிறது என்ன பண்ணுவோம், ஒரு டேங்க்ல வச்சுக்கிட்டு அது அவங்க வேணுங்கிறப்ப தண்ணியை பைப்ல திறந்து திறந்து யூஸ் பண்றோம்ல. இதுதான் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுசஸ்ல இருக்கு. இது இல்லாம நீங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா you have to make sure that both the walls and ponds, wells and ponds should have the concrete walls. அந்த மாதிரி வால்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கா, கீழே அந்த மட் ஃப்ளோர்ல இல்லாம சுத்தியான கான்கிரீட் கவர்ஸ் அதுல இருக்காங்கிறத we have to make sure. அந்த மாதிரி யூசேஜஸ் நீங்க எங்க திறந்த வெளியில இருந்து எடுக்கிறீங்க, இல்ல பொதுவா இடத்துல இருந்து எடுக்கிறீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய பேஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வாட்டர் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் கிளீன் கண்டெய்னர்ஸ் which are kept covered. ஸோ வாட்டர் என்ன பண்ணுவோம், நம்ம பேசிக்காவே வீட்லயே தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணி வைப்போம், ஓப்பன்லேயே வச்சிருக்க மாட்டோம். ஓப்பன்லேயே வச்சிருந்தோம்னா அதை தூக்கி பாத்ரூம்ல போடு, இல்ல வேற எதுக்காவது யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஃபுல்லா க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். யூஸ் லேடர் வித்
லாங் ஹேண்டில். ஸோ லேடல் அப்படிங்கிறது நம்ம டம்ளர்ஸ் எல்லாம் உள்ள யூஸ் பண்றோம் இல்லையா, தண்ணி மோக்குறதுக்கு உள்ள விட்டு எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த டம்ளர்ஸ் உள்ள பெரிய கரண்டியோ என்ன மாதிரியான விஷயம்னா, நம்ம கையை வந்து டைரக்டா தண்ணிக்குள்ள படாத மாதிரியான கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஹேண்டில் வச்ச கப்பு அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். நெவர் டிப் யுவர் ஹேண்ட் இன் த வாட்டர். ஸோ இதுதான் வந்து வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல நீங்க எனி 5 பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் தேன் எனஃப். அது உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியா அதுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது நம்ம வீட்லயே நார்மலா எப்படி யூஸ் பண்ணுவோங்க அதுல இருந்து இருக்கு இல்லையா. ஸோ அதுல இருந்து நமக்கு வருது. அதுல பாருங்க, வாட்டர் இஸ் சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஒன்லி when it is ஃப்ரீ ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் இஸ் சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். வாட்டர் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு சேஃப் அப்படின்னா வந்து எப்போ சொல்லுவோம், when it is free of அப்படின்னா இல்லாம போறது. ஸோ இதெல்லாம் இல்லாம அப்படி வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து ஃப்ளோட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, எதுவும் மிதக்கிற குப்பை இருக்கக்கூடாது, பேட் ஸ்மெல் இருக்கக்கூடாது, அண்ட் தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு சேஃப் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாயில் பொல்யூஷன். நமக்கு சாயில் பொல்யூஷன் அப்படிங்கிறப்போ இட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் சேஞ்ச் இன் த பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் நேச்சர் ஆஃப் சாயில். ஸோ சாயில் பொல்யூஷன் அப்படிங்கிறது மண் எப்படி நமக்கு பொல்யூட் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கிறது. மண் எப்படி நமக்கு பொல்யூட் ஆகும் அண்ட் அதுல இருந்து நமக்கு என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். சேம் லைக் வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ சாயில் பொல்யூஷன் பேசிக்கலி என்ன மாதிரியான சேஞ்சஸ்னால ஒரு சாயில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, மண் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் இது மூணுக்குமான தன்மை வந்து மாறி இருக்கு சாயில்ங்கிறப்போ நம்ம அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சாயில் டு த எக்ஸ்டென்ட் தட் இட் ஹாஸ் அ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அதர் லிவிங் பீயிங்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம இந்த பார்த்த, அதாவது இந்த நம்ம இப்ப பாக்குற இந்த 4 டைப் ஆஃப் பொல்யூஷனுமே ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையது தான். சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தாலே ஏர் பொல்யூஷன். இது மூணுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டபிள். அது நடந்தா இதுவும் நடக்கும், இது நடந்தா அதுவும் நடக்கும், அந்த மாதிரியான கண்டினியூட்டி இருக்கிறது. அண்ட் சாயில் வந்து பொல்யூட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் திங் ஃபேக்டரிஸ் மூலமா நமக்கு வந்து சொல்லலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஆர் நாட் டிஸ்போஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்லி. இதே தான் நம்ம வந்து தண்ணி, வாட்டர் பொல்யூஷனுக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரியான தண்ணி அப்படியே நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றதை சும்மா வெளியில விடுறாங்க அப்படின்னா தண்ணி மட்டும் இல்ல, அது டிராவல் ஆகி வரக்கூடிய எல்லா நிலமுமே நமக்கு அஃபெக்ட் ஆகும், அந்த சாயில் அந்த மண்ணுமே அஃபெக்ட் ஆகும். சம் கெமிக்கல்ஸ் கேன் மேக் த சாயில் டோட்டலி இன்ஃபர்டைல். ஸோ சில கெமிக்கல்ஸ் வந்து ஹார்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நமக்கு சாயில வந்து மலட்டுத்தன்மை ஆக்கும். அதுதான் இன்ஃபர்டைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்ஃபர்டைல் இஸ் நத்திங் பட் ஒரு மாதிரி அதோட தன்மை ஈல்டிங் கெப்பாசிட்டி இழந்து போகுது இல்லையா, தட் இஸ் இன்ஃபர்டைல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அந்த மாதிரியான ப்ராசஸ் ஹைலி யூஸ் ஹார்ட் அண்ட் கெமிக்கல் இருக்கு அப்படின்னா சாயில் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகும். இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர்ஸ் ஆர் ஆடட் இன் எக்ஸஸ், then they penetrate into plants or fruits or vegetables growing nearby. இப்போ இன்கேஸ் நம்ம விவசாயம் நடக்கிற இடத்துல இப்போ சாயில் பொல்யூஷன் அதிகமா நமக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நடக்கும், இன்னொன்னு அக்ரிகல்ச்சர் நடக்கிற இடத்துல இருந்து நடக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ கெமிக்கல், ஆர்டிபிஷியல் இதெல்லாம் நிறைய போடுறோம் இல்லையா, கெமிக்கல்ஸ் அதிகமா யூஸ் பண்றோங்கிறப்போ மண்ணுலயுமே அது வந்து அஃபெக்ட் ஆகும், தண்ணிலையும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ மண்ணுல அஃபெக்ட் ஆகுதுங்கிறப்போ இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் இது எல்லாமே ஹார்ஷா யூஸ் பண்றோம். ஸோ இன்செக்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லி, இன்செக்ட்னா என்னது, பூச்சி, சைட்ஸ் அப்படிங்கிறது கொல்றதுன்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ பூச்சிக்கொல்லி. அண்ட் இது பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், புழு இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் கொள்றது. அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அதெல்லாம் உரமா யூஸ் பண்றோம் இல்லையா, கெமிக்கல் உரம்லாம் போடுறோம் இல்ல, அதெல்லாமே யூஸ் பண்றதுனால என்ன ஆகும், நமக்கு அது சாயில்ல டிராவல் ஆகுது அப்படின்னா அது பிளான்ட்ஸுக்குமே டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த கெமிக்கல் எல்லாமே. அதனாலதான் நம்ம வந்து வாங்குற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்கானிக்கா இருக்கா இல்ல வந்து கிளீனா இருக்கா, நல்ல இதுல இருக்கா, கெமிக்கல் இல்லாம இருக்கான்னு கேட்கறோம்ல, அது எல்லாமே என்ன ஆகும், பேசிக்கா அங்க வளர்க்குறப்பயே அங்க வந்து இந்த மாதிரி உரம்லாம் போட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அது பிளான்ட்டுக்குள்ளேயே டிராவல் ஆகும். ஸோ தட் பிளான்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலயுமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பொல்யூஷன்ஸுமே நமக்கு சாயில் பொல்யூஷன்
effects-உமே நமக்கு soil pollution-னால நடக்கக்கூடியது. These chemicals that enter our digestive system and make us sick. So இந்த மாதிரி தான் கெமிக்கல் இருக்கு, பொல்யூட்டடான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கே என்ன ஆகும், நம்மளுடைய வாட்டர் சோர்ஸ் நமக்கே வந்து நிறைய பாதிப்பு கொடுக்கும். டைஜஸ்டிவ் இஃபெக்ட், இப்போ நம்ம சாப்பிட்டது சேரல அப்படின்னு சொல்றோம்னா, ஒண்ணு அது ப்ராப்பரா குக் ஆகாம இருக்கும், இல்ல அதோட தன்மை வந்து இந்த மாதிரி கெமிக்கல் கன்சம்ஷன் அதிகமா இருக்கிற மாதிரியான தன்மையில இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா சாயில் பொல்யூஷன்னால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டே அது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது. அண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரமேஷ் son fell sick with stomach disorder. Doctor told him that it was due to his moving barefoot on the soil. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன சொல்றாங்க, டாக்டர் கிட்ட போயிருக்காங்க, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர் என்ன காரணம் சொல்றாரு ஏன் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்றதுக்கு, இட் இஸ் பிகாஸ் he is moving with barefoot on the soil. ஸோ செப்பல் போடாம அவர் நடக்கிறாரு, அதனாலதான் அவருக்கு வந்து வயிறு சேரல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து ஒரு தியரியை சொல்றாரு. இது இருக்கு, ஆனா ரேர் கேஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செப்பல் போடாம நடந்தா வயிறு சேராம போயிடுமா அப்படின்னு வந்து நமக்கு கொஸ்டின் வரலாம். ஸோ இதுக்கு வந்து அவங்களே காரணத்தையும் கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க பாருங்க. when the garbage is left on the soil it rots. ஸோ இப்போ நம்ம குப்பையெல்லாம் ஓரமா போடுறோம் அப்படிங்கிறப்போ அதுல மக்கிற குப்பை மக்காத குப்பை எல்லாமே இப்படி ரோட்டோரமா போட்டு வைக்கிறோம்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகும், ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும். சாயிலுக்குள்ள சில இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடும், சில இது மிக்ஸ் ஆகாது. அந்த மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன் அங்க தப்பு தப்பா அதுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். அண்ட் பிகம்ஸ் a breeding ground for insects, worms. அந்த மாதிரியான குப்பை அதிகமா இருந்துச்சுனாலே அங்க என்ன இருக்கும், பூச்சி புழு இந்த மாதிரி என்னன்னா ஜெர்ம்ஸ் எல்லாம் அதுல இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான இருக்கிற இடத்துல நம்ம வந்து வெறும் கால்ல நடக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த குப்பையிலே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கெமிக்கல் இருக்கு, இன்செக்ட் இருக்கு, வார்ம்ஸ் இருக்கு, நமக்கு என்னெல்லாம் ஆகாதோ அது எல்லாமே ஏற்கனவே குப்பையில இருக்கு. ஆனா அது இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து யூரின் போறோம், இல்ல அங்கேயே வந்து நமக்கு மோஷன் போறோம். when people defecate and urinate on the soil, then dirt and germs and worms are generated. ஸோ என்ன ஆகும், நம்ம வந்து இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து யூரின் இருக்காங்க இல்ல வந்து மோஷன் அங்கன வந்து போறாங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து ஒண்ணு தொடரக்கூடியது நம்ம பாடிக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ ஆப்வியஸ்லி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஜாஸ்தி வரும். ஸோ இதுதான் வந்து வெறுங்கால நடக்கிறீங்க இல்ல வெறுங்கால நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு வரீங்க, மிதிச்சுட்டு வரீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த மாதிரியான காசஸ், ஸ்டமக் டிஸார்டர், வயிறு சேராம போறது, வாமிட் ஆகுறது, இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இது எல்லா கேஸுமே அப்ளை ஆகாது. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லாருமே யாரும் பேர் ஃபுட்ல இருக்கிறது இல்லை. பேர் ஃபுட் அப்படிங்கிறது செப்பல் போடாம நடக்கிறோம்ல, அதான் பேர் அப்படின்னா எம்டி. ஸோ பேர் ஃபுட் வெறுங்கால நடக்கிறது. ஸோ அப்படி நடக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது தானே. ஸோ இது கண்டினியூஸா நடக்கிறப்போ நமக்கும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதுதான். You must have observed that defecating and urinating in the open is a common practice in India. இந்தியால மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல இது நம்ம பார்க்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ்ல யூரின் போறது, மோஷன் இருக்கிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இதுக்கு வந்து பேசிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, நம்ம மக்கள் அதை ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இப்படி எல்லாம் நடக்கிறதுனால நமக்கு சாயில் பொல்யூஷனும் நடக்கும். நம்மளுடைய வேஸ்ட்னாலதான் சாயில் பொல்யூஷன் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட வேஸ்ட் ஏற்கனவே டம்பா இருக்கிற வேஸ்டோட மிக்ஸ் ஆகுறப்போ இட் காசஸ் சிவியர் கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறப்போ பயாலஜிக்கல் சேஞ்சஸும் இன்னும் ஹார்டா இருக்கும். அண்ட் இப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து ரெயின் வாட்டர், தண்ணி விழுகுது, மழை தண்ணி அங்க விழுந்து அங்க இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது. அண்ட் அது அப்படியே எடுத்துட்டு போய் நமக்கு இங்க எங்க கொடுக்கும், தண்ணியில பக்கத்துல இருக்க நீர்நிலையில போய் சேரும். அந்த மாதிரி அப்புறம் அங்க இருந்து நமக்கு வந்து வாட்டர் சோர்சஸ் எடுக்கிறோம், நம்ம யூசேஜுக்கு யூஸ் பண்றோம். இப்படிதான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு டிராவல் ஆகுறது. சாயில் பொல்யூஷனும் நடக்கும், அங்கேருந்து டிராவல் ஆகி வருதுன்னா வாட்டர் பொல்யூஷனும் அங்க எடுத்துட்டு வரும். இது எல்லாமே காமன் சோர்சஸ். ஸோ பேசிக்கலி சாயில் பொல்யூஷன் அப்படிங்கிறது நார்மலா நம்ம டம்ப் பண்ற குப்பையில இருந்து, இந்த மாதிரி வாட்டர் டிஸ்போசல் நடக்கிறதுல இருந்து, கெமிக்கல் டிஸ்போசல்ஸ்ல இருந்து, எல்லா சோர்சஸ்லயுமே நமக்கு மண்ணும் வந்து பாதிக்குது அப்படின்னு வந்து சொல்றோம். So this is the basic concept of how the soil gets polluted. எப்படி இது அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இதுல கொடுத்துருக்குது. அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் அப்படின்னு பாக்குறப்போ சாயில் பொல்யூஷனோட எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் வரும், இம்ப்ராப்பரா நம்ம வந்து டிஸ்போஸ் பண்றோம் டொமஸ்டிக் வேஸ்ட், த சேம் பாயிண்ட்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே சேம் பாயிண்ட்ஸ் தான் இங்கே வரும்.
வீட்ல டொமஸ்டிக் வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட், டெஃபெகேட்டிங் ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்கிரீட்ரா, மோஷன் போறது, யூரின் போறது, இதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. அதுல இருந்து ரிசோர்சஸ் டிராவல் ஆகி ஜெம்ஸோட வந்து ஜெம்ஸ் அண்ட் வார்ம்ஸ் இன்டு தி சாயில், அதுல இருக்கக்கூடியதெல்லாம் சாயில்ல மிக்ஸ் ஆகுதுங்கிறப்போ ஒரு ஒரு புது விதமான கெமிக்கல் காம்பினேஷன் அங்க நடக்கும். அதுல இருந்து புதுசு புதுசா நமக்கு வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத பேசிக்கா. வெரி ஆஃபன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் லீவ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இன் த சாயில். ஸோ பேசிக்கலி மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா நமக்கு டொமஸ்டிக் வேஸ்ட்ல இருந்து தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும். இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்கும். பர்டிகுலர் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடே ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஒரு வீடுக்கு ஒரு வீட்டுக்குள்ள கேப்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க வந்து யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கும். டொமஸ்டிக் யூசேஜஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அங்க வந்து வேஸ்ட் டிஸ்போசல் கரெக்டா இருக்கணும். அங்க வேஸ்ட் டிஸ்போசல் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து அது அப்படியே ஈஸியா எல்லாத்துக்குமே பரவிடும். அதான் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். காலரா, டைஃபாய்டு, இந்த மாதிரியான பெரிய பெரிய டிசீசஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் லிவிங்ல இருந்து உருவாகி இருக்கும். அங்க இருந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். தட்ஸ் வை பிகாஸ் இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் பேசிக்கா அங்கேருந்து டொமஸ்டிக் டிஸ்சார்ஜ் சரியா இல்லை, அங்கேருந்து நமக்கு டெவலப் ஆகுதுன்றப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்து பக்கத்துல அது ஈஸியா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் எல்லாத்துக்குமே அது ஈஸியா டிரான்ஸ்ஃபரபிள் ஆகும். இந்த மாதிரி நீங்க டயரியா, டிசென்ட்ரி அண்ட் இந்த காலரா, டைஃபாய்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வேக்சின்ஸ் இருக்கு, மருந்து இருக்கு, யூஸ் பண்றோம். ரொம்ப முன்னாடிலாம் இந்த மாதிரியான காலரா வருது, டைஃபாய்டு வருது அப்படின்னா இட் டேக்ஸ் செவரல் மந்த்ஸ் டு கியூர். அந்த மாதிரி டிசென்ட்ரி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும், டீஹைட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க, வாமிட் இருக்கும், ஃபீவர் இருக்கும், தலைவலி இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் கியூர் பண்றதுக்கு ஒரு மந்த்ஸ் கணக்குல டைம் எடுக்கும். இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருச்சு. ஸோ தட் இது ஒரு 10 to 12 days நம்ம கியூர் பண்ணிடுறோம். முன்னாடிலாம் இட் டேக்ஸ் செவரல் டைம். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னா பேசிக்கா இதெல்லாம் ஒரு நீர்நிலைகள் சார்ந்து இருக்கிற ஏரியால இருந்து தான் இந்த மாதிரியான டிசீசஸ் உருவாகி அங்கேருந்து மற்ற இடத்துக்கு அது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ இது எல்லாமே என்னது காமன். It not only affects the soil portion but also affect every other living being. மற்ற அனிமல்ஸோ ஹியூமன் பீயிங்ஸோ எல்லாத்துக்குமே இது ஈக்குவலி அதே மாதிரி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான். அண்ட் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் ஏர் பொல்யூஷன், சாரி ஹவு டு கண்ட்ரோல் சாயில் பொல்யூஷன் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்க வந்து இந்த இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இந்த டார்க் போல்டுல இருக்கு இல்லையா, ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 5 பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட்ல இருக்கு போல்ட் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இப்படிதான் நம்ம வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணலாம், இல்ல ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு நீங்க வந்து இப்போ லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா லேண்ட்ஃபில்ஸ்னா என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் எக்ஸாம்ஸ்ல. இது பேசிக்கா உங்களோட புரிதல் இருந்தாலும் அது என்னென்ன டிஃபனேஷன் நீங்க கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ் இருக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ற குப்பையெல்லாம் கரெக்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா நம்ம குப்பை நீங்க ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மேல வீட்டுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கனால அங்க என்ன ஆகும், குப்பை சேர்ந்துரும், ஈ மொக்கையும், கரப்பாம்பூச்சி எல்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த குப்பை அது இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். ஸோ பேசிக்கா வீட்லயே வந்து டிஸ்போசல் ஆஃப் கார்பேஜ் ஷுட் பி கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஷுட் பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூஅவுட் தி வேர்ல்ட். கரெக்டா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்டா இருக்கணும். அண்ட் செகண்ட் பாருங்க, டம்ப் அவுட் சைட் த சிட்டி லிமிட்ஸ். ஸோ சிட்டி லிமிட்ஸுக்கு வெளியில தான் நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குப்பை மேடு, இந்த மாதிரி குப்பை கொட்டுற இடம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். சிட்டி லிமிட்ஸுக்கு விட்டு தாண்டி தான் இருக்கும். இப்போ ஏரியாவுக்கு வந்து குப்பை கலெக்ட் பண்றாங்கன்னா கூட அவங்க கலெக்ட் பண்ணி மொத்தமா போய் கொட்டுற இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டம்ப் அவுட் சைட் த சிட்டி லிமிட்ஸை தாண்டி நம்ம வெளியில போய் வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் டம்ப் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் த பிட் இஸ் ஃபுல் கவர் இட் வித் சாயில் அண்ட் லெட் த கார்பேஜ் பரி. ஸோ அந்த குப்பை கிடங்கெல்லாம் சொல்றோம்ல, அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ப்ராசஸ், அங்கே குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து நல்ல பெரிய குழி தோண்டி இந்த மாதிரி மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லி அதை வந்து தனித்தனியாக புதைச்சி வைப்பாங்க. அப்படிதானே டம்ப் பண்ண முடியும். அதை குமிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அது நம்ம மலை மாதிரி போய்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம அது நார்மலாக அந்த ஏரியாவே ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் என்ன பண்ணுவாங்க, குழி தோண்டுவாங்க, மக்கிறது மக்காதுன்னு தனித்தனியாக பிரித்து அது ஒன்று சிலதை வந்து ரீசைக்கிளிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இன்னொரு பிளாஸ்டிக் பொருளா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் என்ன பண்ணலாடி மக்கிற குப்பையெல்லாம் வந்துட்டு உரமா மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் குழி தோண்டி அதுல வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஸோ டம்பிங் ஆஃப் டொமஸ்டிக் வேஸ்ட் இஸ் டன் இன் பிட்ஸ் அப்படின்னா குழி அப்படின்னு சொல்றோம். அதான் பிட்னா குழி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தோண்டி அதை என்ன பண்ணுவோம், அதுல நம்ம வந்து
கவர்டு வித் ட்ரிப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ அதை நம்ம வந்து கீழே அதை போட்டு அதுக்கு மேல ஏதோ ஒரு செடி விதை ஏதோ ஒன்று போட்டு அது மேல வளர்க்குறோம் அப்படிங்கிறப்போ அது கீழே மக்கிறதும் சேர்த்து நமக்கு ஒரு நல்ல நியூட்ரிஷன் தான், செடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்றப்போ நமக்கு வந்து அங்க குப்பை அதிகமா இருக்கிறதுனால வேற எக்ஸ்ட்ரா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆகாது, மஸ்கிட்டோ ஃப்ளைஸ் ஈ மொக்கிறது கொசு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காம இருக்கும். ஸோ டம்ப் அவுட் சைட் த சிட்டி லிமிட்ஸ் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் திங் டு கண்ட்ரோல் த சாயில் பொல்யூஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில்ஸ். ஸோ லேண்ட்ஃபில்ஸ் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இன் பிக் சிட்டிஸ் கார்பேஜ் கலெக்டட் இஸ் ஸோ மச் இன் குவான்டிட்டி. ஸோ பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் என்ன ஆகும், நம்ம கலெக்ட் பண்ற கார்பேஜ் வந்து லார்ஜ் அமௌண்ட்ல இருக்கும், சின்ன சின்ன இதில் இருக்காது இல்லையா, ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ தட் அங்கே வந்து கார்பேஜும் நமக்கு அதிகமாக சேரும். ஸோ அந்த மாதிரிலாம் சேருது அப்படிங்கிறப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், சிட்டி லிமிட்ஸ்க்கு வெளியில கொண்டு போயிட்டு அங்க நாம வந்து அதை டம்ப் பண்றோம். ஸோ அங்க டம்ப் பண்றதே என்ன பண்ணணும், பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் கேன் பி ரீசைக்கிள்டு. நம்ம இங்க சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அவுட் சைட் த சிட்டி லிமிட்ஸ்க்கு சிட்டிக்கு வெளியில ஃபர்ஸ்ட் கொண்டு போயிடணும். அங்க போயிட்டு அந்த குழி தோண்டி உள்ள போட்டு வைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லேண்ட்ஃபில் இஸ் நத்திங் பட் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். சேர்ற குப்பையை மக்கிற குப்பையை வந்து அடுத்து ரீசைக்கிள் பண்றோம், மற்ற இதுக்கு மாத்துறோம் அப்படிங்கிறது தான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். பயோடிகிரேடபிள் அப்படின்னா மக்கிற குப்பை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் பயோடிகிரேடபிள். அந்த மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க, ரீசைக்கிள், அதை திருப்பி வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். இட் ப்ரொடியூசஸ் ஃபவுல் ஸ்மெல் அண்ட் அட்ராக்ட்ஸ் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ இப்படி இதை வந்து ஆப்வியஸ்லி வந்து பயோடிகிரேடபிள் மக்கிற குப்பையெல்லாம் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்றோம், இல்லை மக்கிற குப்பையை வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆர்கானிக், இயற்கை இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன ஆகும், பூச்சி புழு பறவை என்னென்னலாம் வரணுமோ அதுக்கு வந்து அதெல்லாம் ஈர்க்கப்படும், சாப்பிட்றதுக்கோ எதுக்கோ உனக்கு தேடி அங்க வரும். ஸோ தட் அங்க இன்னுமே அதிகமா வந்து ஃபவுல் ஸ்மெல்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம அந்த லேண்ட் ஃபில்ஸ் மாதிரி குழி தோண்டுறது, அதுல டம்ப் பண்றது, அதுக்குன்னு தனியா பர்டிகுலர் இடத்த ஒதுக்குறது, இந்த மாதிரியான ஒதுக்கி ஓகே இங்க நீ வந்து சாப்பிடுறியா சாப்பிட்டுக்கோ, இங்க நீ மக்கி போறியா அழுகி போறியா ஓகே இந்த இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி தனியா அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குறது, தட் இஸ் லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்போஸ்டிங். கம்போஸ்டிங் இஸ் நத்திங் பட் நமக்கு அதே தான், சேம் திங். நம்ம வீட்டிலேயே வந்து உரம் தயாரிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா, அதுதான் கம்போஸ்டிங். சாயில் கம்போஸ்ட் அப்படின்னா மண்ணுல இருந்தே மண்ணுக்கான உரத்தை எடுக்கிறது, அதுதான் கம்போஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். கார்பேஜ் ஃப்ரம் கார்டன்ஸ் இஸ் புட் இன்டு a pit in one corner of the garden. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கார்டன் வீட்லயே வந்து வீட்டு தோட்டம்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா வீட்டு தோட்டத்துல நமக்கு வந்து என்ன ஆகும், அங்கேருந்து இலை விழுகிறது, காஞ்சி போன இலை விழுகும், காஞ்சி போன செடி இல்லை அந்த மாதிரி காஞ்சி போன காய் பழம் என்ன இருக்கோ அது வந்து என்ன ஆகும், நல்லா ட்ரை ஆகி கீழே விழுகும். ஸோ அந்த மாதிரி காஞ்சி போய் விழுகிறது எல்லாமே எடுத்து என்ன பண்ணலாம், அந்த கார்டன்லயே ஒரு ஓரமா ஒரு இடத்த ஒதுக்கி அங்க வந்து ஓகே சேர்ற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், அதை கவர் பண்ணி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து செம்மண் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த ஆஷ் போடுவாங்க, சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் எரிச்ச சாம்பல், இல்லைன்னா அது நைட்ரஜன் அதிகமா இருக்கிற மாதிரி கண்டென்ட் இருக்கிற சாம்பல், அந்த மாதிரி எல்லாம் மேல போட்டு அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அப்படி போட்டு போட்டு அதை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அது ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச்னால நமக்கு அது என்ன நடக்கும், ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். ஸோ தட் அந்த என்ன ஆகும், நமக்கு வந்து அது மொத்தமா மாறி ஒரு உரமா வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்க எடுத்து செடிக்கு வந்து தண்ணியில கலந்தோ இல்லை டைரக்டாவும் நீங்க அதை போட்டு யூஸ் பண்ணலாம். இது நம்ம நார்மலா வீட்டு தோட்டத்து சைட்ல யாராவது வீட்லயே 10-15 செடி வச்சிருக்காங்க, கார்டன் மாதிரி வச்சிருக்காங்கன்னா அங்கேயே வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசைக்ளிங் வந்து கரெக்டா நடக்கணும். கம்போஸ்டிங் அப்படிங்கிறது அந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் வந்து கரெக்டா நடக்கணும். மேன்யூர் அப்படிங்கிறது நமக்கு இந்த பயாலஜிக்கல் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மேன்யூர் உரம், பயாலஜிக்கல் உரம், அதுதான் வந்து மேன்யூர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரியான இயற்கை உரத்தை வந்து நம்ம கார்டனிங்க்கு இப்படி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து மண் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது, மண் இன்னமுமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் இது மூலமா. பேர்னிங் ஆஃப் ரெஃப்யூஸ். ஸோ பேர்ன் பண்றது நம்ம கண்டிப்பா ரெஃப்யூஸ் பண்ணணும், அதனால மண் வந்து அஃபெக்ட் ஆகும். இங்க பாருங்க, இது ரிலேட்டட் டு ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லாம நல்லா வந்து காஞ்சு போன செடி கொடி இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து போட்டு எரிக்கிறோம் அப்படின்னா அது ஏர் பொல்யூஷனும் காஸ் பண்ணும். இன்னொன்னு என்ன ஆகும், பேர்ன் ஆகுறதுனால நமக்கு சாயிலுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இது பண்றதுக்கு நம்ம வந்து பேர்னிங் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏர் பொல்யூஷனும் கொடுக்கும், நமக்கு அது சாயில் பொல்யூஷனும் நடக்கும். இன்சினரேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஸ்போசல். இன்சினரேஷன்ங்கிறது இட்ஸ் அ மெஷின், ஒரு மெஷினரி டிஸ்போசபிள் இது. அண்ட் இன்சினரேஷன் இஸ் நத்திங் பட் எரிக்கிறோம் இல்லையா, எரிச்சு சாம்பல் ஆக்குறது, அதுதான் வந்து
அந்த ப்ராசஸ் தான் இன்சினரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நெறைய வந்து மெஷினரிஸ் டெக்னிக்கலி யூஸ் பண்றாங்க. அண்ட் அங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு சேர கார்பேஜ் அது அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல போடுறோம். அந்த மாரி இன்சினரேட்டர்ஸ்ல குடுக்குறோங்கிறப்போ, அது எல்லாமே நல்லா பர்ன்ட் ஆகி அதுல இருக்கிற அ விஷயத்த அதாவது அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ், எனர்ஜிஸ வந்து அப்படியே சேவ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல மாத்தி குடுக்கும். அதுதான் வந்து இன்சினரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் மெத்தட். அண்ட் நம்ம வந்து சும்மா போட்டு குப்பைய எரிக்கிறோம் இல்லையா? சும்மா போட்டு குப்பைய எரிச்சோம்னா, அது நம்ம காத்துல கலந்துரும். அந்த சாம்பலோ, இதுவோ நம்ம டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இதுவே நம்ம இன்சினரேஷன்ல போடுறோங்கிறப்போ, எதுவுமே அஃபெக்ட் ஆகாம ஸோ இது பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு எக்ஸ்பென்சிவ் மெத்தட். ஏன்னா மெஷினரிஸ், டூல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அதனால இது காஸ்ட்லியா இருக்கும் கம்பேரட்டிவ்லி. ஆனா அப்படி யூஸ் பண்றப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, ஆ இது வேஸ்டேஜஸ் வந்து அதிகமா டம்ப் ஆகாது. இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டூ அனதர் ஃபார்ம் இந்த இன்சினரேஷன் யூஸ் பண்றது மூலமா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் சாயில் பொல்யூஷன். இப்படி யூஸ் பண்றப்போ நமக்கு மண் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நம்மளும் வந்து குப்பைய வந்து ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரலாம். நல்லா சாம்பல் மாரி பவுடர் ஃபார்ம்ல மாத்தி அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அண்ட் எல்லாமே என்னது மென்ஷன்ட் அபோவ் சாட்டிஸ்ஃபேக்டரி. அண்ட் இட்ஸ் இதுலயுமே வந்து ஒன்னொன்னுத்துலயும் ஒரு மெரிட்ஸ் இருக்கும், ஒரு டிமெரிட்ஸ் இருக்கும். பட் கம்பேரட்டிவ்லி சாயில் பொல்யூஷனுக்கான காசஸ் வந்து கம்மி ஆகும். ஒரு 10% 15% அந்த மாதிரி வந்து கம்மி ஆகும். அதுக்கான பொல்யூஷன் லெவல் வந்து நம்ம இத கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து இது இல்லாம நம்ம வந்து பேசிக்கா ஒரு கிளீனான லெட்டின் யூஸ் பண்ணலாம், டாய்லெட் யூஸ் பண்றது. அண்ட் வந்து இன்செக்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி, ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து லிமிட்டடா யூஸ் பண்ணலாம். நிறைய அதையே போடாம கொஞ்சம் அதே கொஞ்சம் இயற்கை உரம் அப்படி கலந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம். அதுதான் எக்கோ மார்க் அப்படின்னு சொல்லுவோம். எக்கோ மார்க் இஸ் நத்திங் பட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஈக்கோலாஜிக்கல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஈக்கோலாஜிக்கல்ன்றது சுற்றுப்புறம். அந்த சுற்றுப்புறத்துக்கும் பெனிஃபிட் ஆகுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்படி இப்போ நிறைய மார்க்கெட்ல அப்படி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம பார்சல் பண்ணி கவர் வாங்குறோம் இல்லையா, பிளாஸ்டிக் கவர்ஸ், அதுவுமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக டு கண்ட்ரோல் சாயில் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் பேசிக்கா. ஸோ இன்னைக்கு என்னென்ன பொல்யூஷன் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். Soil pollution, water pollution. Very good. So soil and water pollution soil pollution. Good. Very good. So இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுதா டாபிக்ஸ் எல்லாம்? புரிஞ்சுது மேம். புரிஞ்சது மேம். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷனும் டெக்ஸ்ட் புக்கில் பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மீன்வேல் இந்த கோ த்ரூ பண்ணுங்கள். ஒன்னொன்லையும் நீங்கள் ஒன்றுமே இல்லை, எல்லா பொல்யூஷனுக்குமே காமனாக பாருங்கள் ஒரு டெஃபினேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதோட காசஸ் இருக்கும், எப்படி அது உருவாகுதுன்றது இருக்கும். அதுக்கப்புறமா எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா கண்ட்ரோல். இந்த 3 விஷயம் தான் எல்லா பொல்யூஷன்லையுமே உங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடியது. அண்ட் ஒன்னொன்றுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி மட்டும் வரும். ஸோ இது டாபிக்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிள்ங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியும். இது கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ தட் நம்ம மற்ற 2 பொல்யூஷனும் அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.